Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கி பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய புரட்சி வெடிச்சிருக்கும். அதிமுக 2 உடஞ்சிருக்கும். அதிமுகவுடைய அமைப்பு செயலாளராக இருந்த திரு அன்வர் ராஜா வந்து டக்குன்னு கட்சியிலேருந்து விலகி டிஎம்கேல போய் சேர்ந்துட்டார். அறிவாலயத்தில் வந்து செய்தியாளர் சந்தித்தார். ராஜகண்ணப்பன் பக்கத்தில் இருந்தார். இவ்வளோ பெரிய புரட்சியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு அதிசயமான விஷயமா இருக்கும். உங்களுக்கு தெரியும், திரு அன்வர் ராஜா அவர்கள் வந்து ஏடிஎம்கேல வந்து அமைப்பு செயலாளர் இருந்தவர். ஏற்கனவே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கும்போதே அவர் வந்து கட்சியிலேருந்து ஓரம் கட்டப்பட்டவர், நீக்கப்பட்டவர். திருமதி சசிகலா அண்ட் ஓபிஎஸ் அவருடைய ஆதரவாளராக அறியப்பட்டவர். அப்புறம் வேறு வழி இல்லாமல் திரும்ப வந்து சேர்ந்தான்னு பார்க்குறோம். அவர் இன்றைக்கி கொடுத்த ப்ரெஸ் மீட்டை நீங்கள் எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. அதில் வந்து பாவம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நமக்கு நமக்கே. அது வந்து முதலமைச்சருடைய பேரே வாயில் வரல. ஏன்னா இத்தனை வருஷமாக வந்து முதலமைச்சர் பேரை வேறு மாதிரி குறிப்பிட்டு திடீர்னு வந்து அவரை வந்து சொல்லணுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அண்ணன் சேகர்பாபு மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். அவர் தலைவர் தளபதி, அண்ணன் திராவிட மாடல் முதலமைச்சர் அப்படின்னு அது எப்படிலாம் சொல்லணுமோ அப்படிலாம் ஃபுல்லாக பில்டப் கொடுத்து பியூட்டிஃபுல்லாக சொல்லிடுவார். பழகிட்டார் நல்லா. இப்போ ஆனால் இப்போ தான் திரு அன்வர் ராஜா இப்போ தான் சேர்ந்துருக்காரு. கொஞ்சம் கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். அதனால் வந்து அவர் வந்து பாவம் முதலமைச்சருடைய பேரை எப்படி சொல்லலாம் அப்படின்னு ஒரு பயம். முதல்ல அது வந்து முதலமைச்சர்னு சொல்கிறதா, தளபதின்னு சொல்கிறதா, ஸ்டாலின் சொல்கிறதா, முக ஸ்டாலின் சொல்கிறதா, எல்லாமே சொன்னார்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு தடவை சொன்னார். ஒவ்வொரு தடவை சொல்லும்போது ஒரு 2 செகண்ட் யோசிக்கிறார். அதை வந்து நம்முடைய தலைவர் தமிழக முதல்வர் அப்படின்னு தான் சொல்லார். ரொம்ப சங்கடமாக, சரி ரொம்ப வருஷமாக ஒன்று சொல்லிட்டு திடீர்னு வந்து வேறு சொல்கிறதுங்க ஒரு சங்கடமான விஷயம் தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். பட் வந்து இவருடைய கட்சி தாவல்னால ஏதாவது ஒரு மாற்றம் இருக்குதான்னு எந்த இழப்பும் இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். 100% ஒரு இழப்பு கூட கிடையாதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இவர் வந்து ஒரு பெரிய ஒரு மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவராக அறியப்படலை. ஆஃப்டர் ஃபார் எ லாங் டைம், ரொம்ப நாளாக வந்து அப்படி இல்லை. அவர் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறனால ஒரு நல்ல இடத்துல அது நமக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு அதை கணக்கு காட்டுறதுக்காக செல்வி ஜெயலலிதா போன்றவர்கள் வச்சுருந்தாங்கன்னு நம்ம வந்து பார்க்குறோம். அது வந்து நம்ம கட்சியில் அவங்கெல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்கட்டும் அப்படிங்கிறது. பட் வந்து இவர் கீழே எவ்வளோ கிரவுண்டில் இருக்கிறாரு, அவருக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஹோல்டு இருக்குங்கிறதுக்கு நம்ம பெரிய உதாரணங்களாக தேடி போனோம். இந்த 2024 மக்களவைத் தேர்தலை பார்த்துக்கலாம். இவர் சார்ந்திருக்கக்கூடிய திரு அன்வர் ராஜா சார்ந்திருக்கக்கூடிய ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் 2024 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து 46% வாக்குகளை வாங்குது. போலானதில் 46%, போலானதில் 30%, 31% வந்து திரு ஓபிஎஸ் வாங்கிறார். அதிமுக வாங்கின சதவீதம் 9%, 9%. நாம் தமிழர் வந்து அதே 9% வாங்கிருச்சு. அதாவது வெறும் 0.01% தான் டிஃப்ரென்ஸ். அதாவது வெறும் 2000 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸு நாம் தமிழருக்கும் அதிமுகவுக்கும். அப்போ எவ்வளோ பெரிய ஆபத்தில் போய் வந்துருக்கணும். ஏடிஎம்கே ஓட்டர்ஸும் சேர்ந்து வந்து திரு ஓபிஎஸ்கே போட்டாங்க பார்க்குறோம். சமுதாய வாக்கு, ஏடிஎம்கே வாக்கு, பிஜேபி வாக்கு எல்லாமே அங்கே போயிடுச்சுன்னு பார்க்குறோம். திரு அன்வர் ராஜா போன்றவர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கட்சியை வளர்த்துருந்தாங்க, பாராளுமன்றத்தில் கடுமையாக வேலை பார்த்துருந்தாங்க அப்படின்னா ஏடிஎம்கே எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற பாருங்கள். அப்போ வந்து நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அவர்களுடைய செல்வாக்கு அவ்வளோதான் அப்படிங்கிற பார்க்குறோம். இன்சிடென்ட்லி வந்து அன்னைக்கு ஏடிஎம்கே வந்து பாஜகவோட போட்டியிடலை. வந்து திரு ஓபிஎஸ் தான் வந்து பாஜகவோட போட்டிட்டார்னு பார்க்குறோம். அப்போ பாஜகவோடு போட்டியிட்ட ஓபிஎஸ் 31% வாங்குறாரு. தனியாக போட்டியிட்ட ஏடிஎம்கே வந்து 9% தான் வாங்குது. அப்போ நம்ம வந்து இதை புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே, செல்வாக்கு இல்லாத தலைவர், ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, இழப்பு அப்படிங்கிறத விட்டுருங்க. அப்போ வந்து சரி, இங்கே திமுகவில் அவருக்கு அடுத்து வந்து எப்படி ஒரு எதிர்காலம் இருக்கும்னு யோசிச்சிங்கன்னா, கட்டாயமாக இன்றைக்கி அங்கே பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மாற்று கட்சியாக இருந்தாலும் வக்ஃபு வாரியத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் திரு நவாஸ்கனி வந்து திரு அன்வர் ராஜா வளர்வதை விரும்ப மாட்டார். ஏன்? இவரும் சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர், அவரும் சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர். அப்போ வந்து அது 2 போட்டி ஆயிடும். அதனால் வந்து அவர் வளராமல் பார்த்துக்கலாம். அண்ணே வணக்கம் நல்லா இருக்கலான்னு சொல்லிட்டு வளராமல் பார்த்துக்கிறல திரு நவாஸ்கனி உறுதியாக இருப்பார். உதயசீரன் சின்னத்தில் அடுத்த முறை போட்டிடுறதுக்கு அவருக்கு தொகுதி வேறு இடத்துக்கு போக முடியாது, அங்கே தான் போட்டிடணும். அப்போ வந்து அந்த இடத்துல வரக்கூடாதுங்கிறல ஹி வில் மேக் ஷூர். ஏடிஎம்கே வந்து உறுதிப்படுத்துகிறோட இவர் வந்து உறுதிப்படுத்துகிறோம் பார்க்குறோம். திரு ராஜகண்ணப்பன் இருக்கிறார், மாவட்டத்தை சேர்ந்தவர், ரொம்ப முக்கியமான பிரமுகர், அமைச்சராக இருக்கக்கூடியவர். அவரும் ஆதரிக்க மாட்டார், நமக்கு புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அவரும் ஏடிஎம்கேலேருந்து வந்தவர் தான். அவர் ஏடிஎம்கேலேருந்து வந்து இன்றைக்கி டிஎம்கேல வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. இப்போ இவரும் வந்து டிஎம்கேலேருந்து ஏடிஎம்கேலேருந்து வந்து டிஎம்கே வந்தார்னா அப்புறம் இவரும் வந்து போட்டியாக வந்தோன்னா அவரும் பண்ண மாட்டார். திரு ராஜகண்ணப்பனுக்காவது யார் ஒரு சமுதாயத்துடைய வாக்கு பின்புலம் ஓரளவு இருக்குது. அப்போ வந்து அது இருக்குது. ஆனால் இவருக்கு வந்து அதுவாது இருக்குதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்துடும்.
ஏன்னா அந்த சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா பேராசிரியர் ஜவாஹிர்லேருந்து தமிழ் அன்சாரிலேருந்து நெல்லை முபாரக் வரைக்கும் அதுலேயே நிறைய தலைவர்கள் வந்து அந்த சமுதாயத்துக்குன்னே உருவாயிட்டாங்க. இவர் வந்து அந்த சமுதாயத்துக்கான தலைவராக அறியப்பட்டவர் இல்லை, அவர் வந்து ஏடிஎம்கேக்காரராக மட்டும்தான் அறியப்பட்டவர். அதனால் ஏடிஎம்கேவுடைய ஆதரவும் போயிடும், டிஎம்கேவுடைய ஆதரவும் கிடைக்காது, டிஎம்கேல இருக்கிறவங்க ஆதரவும் கிடைக்காது, சமுதாயத்தோட ஆதரவும் கிடைக்காதுங்கிற மாதிரியான ஒரு நிலைமையில் தான் இருக்காருங்கிற பார்க்குறோம். அதிமுகலேருந்து இவர் கூட்டு வேற யாராக வந்துருவாங்களா அப்படின்னா அதுவும் வரமாட்டாங்க, அவங்களும் ஓட்டு போட மாட்டாங்கன்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். ஸோ சமுதாய தலைவராகவும் இல்லாமல் போயிட்டாருங்கிற புரிஞ்சுக்கிறோம். ஒரு ட்ராப்பில் வந்து திரு அன்வராஜா அவர்கள் வந்து மாட்டிக்கிட்டாருன்னா நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரி, அப்போ அந்த பேட்டியில் அவர் சொன்னார் அந்த விஷயங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பாஜகவை வந்து அவர் ஒரு எதிர்மறை சக்தி, நெகட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு வந்து பயன்படுத்துகிறார். தமிழக மக்கள் பாஜகவை ஏற்கவே மாட்டாங்க அப்படின்றார். அது உண்மைதானா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா எல்லாருக்கும் தெரியும், நம்ம பல முறை பார்த்த விஷயம் தான். 1996 ஜெயலலிதா அவர்களுக்கு எதிரான ஒரு பெரிய எதிர் அலை, அதிருப்தி அலை, இவர் இருந்த ஏடிஎம்கேலேருந்து அதிருப்தி அலை இருந்தபோது 1996 தனித்து பாஜக ஒரு எம்எல்ஏவை பத்மநாபபுரம் தொகுதியில் திரு வேலாயுதம் அவர்களை பெற்றதுங்கிற பார்க்குறோம். 1999 2001 இன்னைக்கு திமுக யாரோட கூட்டணி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரோ, அந்த யாருடைய கட்சியில் இவர் சேர்ந்திருக்கிறாரோ அந்த திமுக 1991 பாராளுமன்ற தேர்தலையும் 2001 சட்டமன்ற தேர்தலையும் பாஜகவோடு தான் இணைந்து போட்டிக்கிட்டதுங்கிறத பார்க்குறோம். திரு ஹெச் ராஜா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்ததே அந்த பீரியடில் தான் பார்க்குறோம். இவர்கள் இருந்த ஏடிஎம்கே வந்து ஆளுங்கட்சியாக இருந்தபோது அன்னைக்கு திமுக வந்து பிஜேபியில் கூட்டணி வச்சிருந்துச்சு பார்க்குறோம். 99 2001 ப்ளஸ் 1999 2001 2014 2021 எல்லாத்துலேயுமே பாஜக பெற்ற வாக்குகள், சீட்டுகள் வரலாறு அறிந்தது எல்லாருக்குமே தெரியும். பாராளுமன்ற உறுப்பினர் வச்சுருந்தாங்க, சட்டமன்ற உறுப்பினர் வச்சுருந்தாங்க, தன் தலைமையில் ஒரு அணி அமைச்சு 2014 சட்டமன்ற உறுப்பினர் பெற்றிருந்தாங்க. இவர் இருந்த ஏடிஎம்கேவோட 2021 அலைன்ஸ் வச்சுட்டு அன்னைக்கு வந்து எம்எல்ஏக்களை பெற்றாங்க. அப்போ 2021 ஏடிஎம்கே கூட பிஜேபி அலைன்ஸ் வச்ச போது இவர் ஏடிஎம்கேலே இருந்தவர், அவருக்கு ஒன்றும் உறுத்தலையா அப்படின்னு தெரியல. 2019 பாராளுமன்ற தேர்தல் போது ஏடிஎம்கேடைய அலைன்ஸில் இருந்து இவர் இங்கே கூட இருந்தார், அது அவருக்கு தெரியலையான்னு தெரியல. அது வந்து திடீர்னு இவருக்கு வந்து ஒரு ஞானம் வந்து நமக்கு வந்து பிஜேபி ஏடிஎம்கே வந்து கபலீகரம் பண்ணிடும் அப்படின்னு கவலைப்பட்டு சொன்ன. 2019 மறந்துட்டாரா, 2021 மறந்துட்டாராங்கிற பார்க்கணும். 2014 தன் தலைமையிலே அணி வச்சு இவங்க வந்து பெரிய 3 தொகுதிகளில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வென்றுங்கிற பார்க்குறோம். 2024 இவங்க பிஜேபி தனியாக போட்டிட்டு கிட்டத்தட்ட 18% ஓட்டு வாங்கினான்னு பார்க்குறோம். இதெல்லாம் வந்து மக்கள் ஆதரவு கொடுக்கலையா அப்படிங்கிற பார்க்குறோம். 2026 இன்றைக்கி ஒரு திமுக போயிட்டார், ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் அங்கே இருக்குது. குறைந்தபட்சம் இரட்டை இலக்கத்தில் வந்து அதிமுக வந்து சீட்டுகளையும் ஓட்டுகளையும் பெறப்போகுது அப்படிங்கிறது இருக்கா இல்லைன்னு பார்ப்போம். அப்படி அமைஞ்சதுன்னா இவர் வந்து கருத்து தப்பா அப்படின்னு ஒத்துக்கிடுவாரா, பேசுனது தப்பு தான் அப்படின்னு ஒத்துக்கிடுவாரான்னு பார்க்குறோம். அடுத்ததாக இவர் இன்னைக்கு டிஎம்கேல சேர்ந்திருக்கார். அந்த திமுக வந்து பாஜகவை மதவாத சக்தி சொல்லுது, இவரும் அதே தான் சொல்லுவார், நமக்கு ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் 1992 பாபர் மசூதி இடிக்கப்பட்டுச்சு. அது வந்து எந்த இஸ்லாமியரும் வந்து ஒரு ஏற்றுக்க மாட்டாங்க, ஒரு பெரிய வேதனை ஏற்படுத்தப்படும். அந்த சம்பவம் வந்து 1992. அதுக்கு பிறகு தான் டிஎம்கே கூட்டணி வச்சது 1999ங்கிற பார்க்குறோம். அதாவது பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு தான் திமுக பாஜகவோட கூட்டணி வைத்து. 2002 தான் குஜராத் கலவரம் நடந்துச்சு. நம்ம வந்து அதெல்லாம் பார்ப்போம். அவங்க எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் பிரச்சாரத்துக்கு மூளைச்செலவுக்கு பயன்படுத்துறதே அந்த கலவரத்தை பற்றி தான். அந்த 2002 குஜராத் கலவரம் நடந்தபோது திமுக கூட்டணியில் பாஜக இருந்துச்சு, பாஜக கூட தான் திமுக இருந்துச்சுங்கிற பார்க்கணும். அதெல்லாம் வந்து திரு அன்வராஜாவுக்கு தெரியாதாங்கிற யோசிக்கணும். ப்ளஸ் ஆர்எஸ்எஸும் பாஜக தான் இவருக்கு பிரச்சனை. அரசியலாக பார்க்கல, ஒரு ஆர்எஸ்எஸ்ங்கிற ஒரு மதவாத இயக்கம், அவங்க வந்து என்னன்னாலும் பிரச்சனை பண்ணிடுவாங்க அப்படின்னா. இதே ஆர்எஸ்எஸ் பற்றியும் பாஜக பற்றியும் 1999 கலைஞர் அவர்கள் வந்து என்ன சொன்னார், முரசொலியிலேயே வந்து தலைப்பிசியாக வந்திருக்கு, தவறான பிரச்சாரம் கட்டமைக்கப்பட்டிருக்கு, அதற்கான எதிர் பிரச்சாரத்தை நம்மெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு வக்காலத்து வாங்கி சப்போர்ட் பண்ணி கலைஞர்கள் பேசியிருந்தாருங்கிற மறந்துட முடியாது. இன்னும் அது வந்து 1999 நீங்கள் ரொம்ப பழசாக பேசுகிறீங்க, கொஞ்சம் புதுசாக ஏதாவது சொல்லுங்கள், அதெல்லாம் பழைய கதைங்கன்னு சொன்னாங்கன்னா 2014 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி அமைத்த உடனே அவர் வெளியிட்ட முதல் பட்ஜெட், மோடி அரசில் வந்த முதல் பட்ஜெட் பற்றி அமரர் கலைஞர்கள் என்ன சொல்லியிருந்தாலும் பார்க்கணும். இந்த பட்ஜெட் ஆக மொத்தத்தில் பாஸ் மார்க் வாங்கிவிட்டது அப்படின்னு, பாஸ் பண்ணிருச்சு மோடியுடைய பட்ஜெட் அப்படின்னு 2014 சொல்லியிருக்காரு. கரெக்டாக ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி கலைஞர் சொன்னாருங்கிறத பார்க்கணும். சார் அதுவும் 2014 பல விஷயம் அன்றைக்கி பாருங்கள், ஒரு 11-12 வருஷம் ஆயிடுச்சா. நான் சொல்லுது 2026 தானே சார் சொன்னீங்க, அதுவும் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. என்ஐஏவில் வந்து ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க. என்ஐஏங்கிறதே சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது அப்படின்னு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது திரு அன்வராஜாவுக்கு தெரியும், வேறு யாருக்குமே தெரியாட்டா கூட. அந்த என்ஐஏவுடைய அமெண்ட்மெண்ட்டில் 2019 இப்போ 2019 பிஜேபி கவர்மெண்ட் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வருது. அதில் பிஜேபி கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு ஆதரவாக திமுக ஓட்டு போட்டுச்சுங்கிற ஞாபகம். 2019 திமுக எதிர்க்கட்சி,
அதிமுக ஆளுங்கட்சி சட்டமன்றத்தில். ஆனால் திமுக வந்து 2019 பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு, பிஜேபி கூட்டணியில் இல்லை, காங்கிரஸ் கூட்டணியில் இருந்துச்சு. ஆனால் பிஜேபி கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்குன்னு கட்டமைக்கப்பட்ட என்ஐஏக்கு ஆதரவாக ஓட்டு போட்டுச்சு திமுக. அந்த திமுகவில் தான் போய் சேர்ந்துருக்காருங்கிற நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். ஸோ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ப்ளஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் இவங்களுடைய இந்த பிரச்சார நெரேட்டிவ் அதுக்கு இரையாயிட்டார்னு புரிஞ்சுக்கிறோம். அதை தவிர அவர் சேர்ந்ததுனால திமுகவுக்கு எந்த லாபம் வரப்போகிறதில்ல, அவர் போனதுனால அதிமுகவுக்கு எந்த இழப்பும் ஏற்பட போகிறதில்ல, அவர் பாஜக பற்றி சொன்னதும் உண்மை இல்லைங்கிற புரிஞ்சுக்கிறோம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அவர் நன்றி.